அடுத்ததாக அதிர்ஷ்டம் தரும் அமாவாசை கலசம் என்று நமது எட்டயபுரம் ஜோதிடவேந்தர் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் வருமாறு: ஒவ்வொரு அமாவாசை அன்றும் சூரிய உதயத்தில் ஒரு வெள்ளி, செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் நிறைத்து குங்குமம், ஏலக்காய் பவுடர், கற்பூரம் இவற்றை நீரினுள் கலக்கவும். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு தங்க நாணயம் மற்றும் விலை உயர்ந்த ஒரு இரத்தினக்கல்லை அதனுள் போடலாம். ஒரு வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி அரிசியின் மத்தியில் இந்த கலசத்தை வைக்கவும். 6 மஞ்சள் கிழங்குகள், முனை முறியாத மஞ்சள் கிழங்குகள், விரலி மஞ்சள் என்று சொல்வார்கள், அந்த மஞ்சள் கிழங்குகள், 18 வெற்றிலைகள், வெற்றிலையின் முனி, காம்பு எல்லாம் டேமேஜ் இல்லாமல் நல்லதாக பார்த்து 18 வெற்றிலைகள், 9 பாக்குகள். பாக்குகள் என்றால் அந்த வெட்டுப்பாக்கு என்று சொல்வார்கள், இல்லை களிப்பாக்கு, அந்த பாக்கு தான் வைக்க வேண்டும். ரோஜா பாக்கு அந்த மாதிரி பாக்கெல்லாம் வைக்கக்கூடாது. இவற்றை அரிசியின் அருகே வைக்கவும். மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு முழு தேங்காயை 11 மாவிலைகளுடன் அந்த செம்பின் பாத்திரத்தின் வாயில் வைக்கவும். இவ்வாறு ஒவ்வொரு அமாவாசை தோறும் கலசம் அமைத்தால் கண் திருஷ்டி விலகி சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்தடையும். செல்வத்தை ஈர்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் சக்தி இந்த கலசத்திற்கு உண்டு. இதன் பலன் அடுத்த அமாவாசை வரை இருக்கும் என்று எட்டயபுரம் ஜோதிடவேந்தர் ஐயா கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேயர்கள் இதை செய்து எல்லா வளமும் நலனும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் SVRJ சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள்.